மிக பெரும் துக்கத்தில் இருப்பது கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல, தமிழ்நாடும் தான். விஷசாராயம் மருந்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதும் தகனம் செய்யும் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. விவரங்களை இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். அவரோடு பேசலாம். ஸ்ரீதர், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமமே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. தற்பொழுது அங்கு உயிரிழந்தவர்களுடைய உடல்களை தகனம் செய்யும் அந்த நிகழ்வில் அந்த கிராம மக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்க கனமழையும் சாயந்தரம் பெஞ்சது. அங்க என்ன மாதிரியான நிலைமை இப்பொழுது இருக்கிறது? தற்போது எரிவது இனிவரும் காலங்களில் அநீதியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் இந்த பகுதி மக்கள் இங்கு ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கனகாபுரம் மக்கள் மிகுந்த ஒரு பெரிய பாதிப்பில் உள்ளாக்கியது நம்மளால் உணர முடிகிறது. ஏனென்றால் அவரிடம் பேச பேச நமக்கு கூட அந்த உறுதி என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான நிகழ்வை இந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். விஷச்சாராயம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் அவர் உடல் உழைப்பின் காரணமாக, அந்த உடலில் ஏற்படும் வலியின் காரணமாக குறைந்த விலையில் வாங்கி சாப்பிட்டு தற்போது உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த உயிரிழப்பு கூடும் வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயத்தில் மருத்துவமனையில் அதிகமான நபர்கள் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த நீளத்திற்கும் 21 உடல்களை எரிப்பதற்கான ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பாக நகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். இந்த உடல்கள் அனைத்தும் எரிவது ஒட்டுமொத்தமாக இனிவரும் காலங்களில் இதுபோல் ஒரு தவறை செய்யாத அளவிற்கு அந்த அநீதி எரிய வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதே சமயத்தில் காவல்துறை பல்வேறு விதமான நடவடிக்கை எடுக்கிறது. இந்த நடவடிக்கை எல்லாம் முன்கூட்டியே இந்த உயிரிழப்பு ஏற்படும் முன்பாக எடுத்திருந்தால் இந்த உயிர்கள் போயிருக்காது. ஆனால் உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகுதான் ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களும் செயல்படுகிறது. இது எதனால் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. இதுவரைக்கும் எத்தனை உடல்கள் எரிந்திருக்கு என்பது நம்மிடம் பொறியாளர் நகராட்சி பொறியாளர் ஐயா, இது வரைக்கும் எத்தனை உடல் எரிக்கப்பட்டது, எத்தனை உடல் புதைக்கப்பட்டிருக்கு? 7 பாடி இப்போ எரிச்சிருக்கோம் சார். 7 பாடி புதைச்சிருக்கோம். இப்போ 4 பாடி வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே இரவு முழுவதும் இந்த பணிகள் தொடருமா? ஏனென்றால் எரிவதற்கான வாய்ப்புகள் இந்த மழையின் காரணமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்ன மாதிரி மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கீங்க? இல்லை, எரியறதுக்கான எல்லா இதுவும் நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே அதில் எரியறதுல எந்த குறையும் இல்லை. எல்லாமே நாங்கள் மாற்று ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையுமே நன்றிங்க. குறிப்பாக இதை எரிவூட்டுவதில் இந்த மழையின் காரணமாக சில சிக்கல்கள் இருந்தது. அதையெல்லாம் மாற்று ஏற்பாடாக சர்க்கரை, மண்ணெண்ணெய் மற்றும் அந்த டயர் டியூப்களை வைத்து கூட தற்போது எரிப்பதற்கான பணிகளை நகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இது முழுமையாக அமைதியாக அனைத்து உடல்களும் எரிவூட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஸ்ரீதர், நீங்க அங்க நிற்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்தாலுமே நமக்கு மனவேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.